ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா எல்லாம் டாப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவணியில் டாப்பாக வரணும்னா முதல்ல ஆவணி மாதத்தோட செல்வ சூட்சம ரகசியங்களையும் அந்த மாதத்தில் வரக்கூடிய விரத ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் வழிபாடு என்பது அறிவியல் பூர்வமான ஒரு ஆன்மீக ரகசியம். அதில் இந்த ஆவணி மாதத்தோட ரகசியத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆவணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. ஆவணியை மிஞ்சிய மாதமும் இல்லை, சிவனை விட சிறந்த தெய்வம் இல்லை என்று அகத்திய பெருமானே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஆவணி மாதத்தை அரசன் மாதம் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் சூரியன் சிம்ம ராசியில் ஆவணி மாதத்தில் நகர்கிறார். அதனால் ஆவணி மாதத்தை சிங்க மாதம் என்று சொல்வோம். தமிழர்களுக்கு எவ்வாறு சித்திரை கனியோ அதுபோல் நம்மளோட கேரளத்து அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தான் வருடத்தோட புது ஆண்டாக புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். காரணம் மகாபலி ரகசியத்தின் சார்ந்து இயங்கக்கூடியது. இந்த ஆவணி மாதத்தோட மிகப்பெரிய சூட்சமங்களில் ஒன்று, ஒவ்வொரு மாதத்தில் ஒரு சில தினங்கள் சிறப்பு. அதாவது ஆடி மாதம்னா வெள்ளிக்கிழமை சிறப்பு, அப்போ கார்த்திகை மாதம்னா சோமவாரம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு. அதாவது ஆவணி மாதம் சிம்ம மாதமாக இருக்கங்காட்டிக்கு சூரியனின் ஆற்றல் ஆட்சி அதிகமாக இருக்கும். இயல்பாகவே ஆவணி மாதத்தில் யார் ஒருவர் பிறக்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அனைவருமே, ஆன்மீகம் சார்ந்து இயங்குபவர்கள் அனைவருமே, குரு நிலையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆவணி மாதத்தில் அவங்க ஆன்மீக ரீதியான விஷயத்தை கையில் எடுத்ததுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் விஷயங்கள் ஞானம் தெளிவு கிடைக்கும். ஸோ இது ஆவணி மாதத்தோட சிறப்பு. அது இல்லாமல் ஆவணி மாதம் சிங்க மாதம் சூரியன் மாதம் சொல்லிட்டோம். அதனால் சூரியனுக்கான மாதத்தில் சூரியனுக்கான கிழமைன்னு பார்த்தோம்னா அது சரியா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நம்ம சூரிய பூஜையை செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை, மன தைரியத்தை, ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். அந்த ஆத்ம பலமே சகல ஐஸ்வர்யங்களையும் தரும். ஸோ ஆவணி மாதம் ஞாயிறு வழிபாடு மிகச்சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் குரு பூஜை 4 நாயன்மார்களுக்கு வருது. அது குலச்சிறையார் நாயன்மார், திருநீலகண்டர், அதிபத்தர், இறையான்குடி மாறனார் அப்படிங்கிற 4 பேர்களுக்கும் இந்த மாதத்தில் குரு பூஜை வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம் விநாயகருக்கான சதுர்த்தியும் கிருஷ்ண அவதாரத்துக்கான கிருஷ்ண ஜெயந்தியும் வரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். ஆனந்த வணக்கம். ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வழக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் 22 சென்னை, ஆகஸ்ட் 29 திருச்சி, செப்டம்பர் 5 கோவை, செப்டம்பர் 12 சேலம். கடன் பிரச்சனை தீர, பணத்தடை சரியாக, வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பண வழக்கலை. பூணூலுக்கான நோன்பாக சொல்லக்கூடிய ஆவினி ஆவிட்டம் வரக்கூடியதும் இந்த மாதத்தில் தான். ஸோ இந்த மாதத்தில் யார் ஒருவர் சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்களோ, ஒவ்வொரு தினமும் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள சூரியனை நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் மன வலிமை, ஆத்ம பலம் அதிகரித்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை பார்ப்பதே பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்கள் மட்டும் அல்லாமல் அரசு துறை சார்ந்து இயங்குறவங்க, தலைமை பண்பில் இருப்பவங்க, அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க, பெரும் பதவியை வகிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, IAS IPS தேர்வு எழுதுகிறவங்க அனைவருமே இந்த ஆவணி மாதத்தை
சரியான விதத்தில் தினமும் காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கோதுமையை வச்சு ஓம் சூரிய நாராயண நமோ நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த கோதுமையை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போடுங்க. ஆவணி மாதம் 30 நாளுமே. இந்த ஆவணி மாதம் சரியாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் வருகிறது. இதையே அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வாழ்வில் இந்த சிங்க மாதம் அரச மாதம் உங்களை அரசாட்சிக்கு கொண்டு வந்து பணம் பேர் புகழ் அனைத்தையும் கொடுக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன். நான் உங்களை வாழ்த்துகின்றேன். எல்லாம் செயல்கூடட்டும். மீண்டும் ஒரு அற்புத சூட்சும பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த ஆவணி மாதத்தில் பல அற்புதங்களை செயல்படுத்த இருக்கின்றோம். உங்களுக்கு அதை பற்றிய விவரங்களை தொடர்ந்து அனுப்புகிறோம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.